ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சபை அதனுடைய ஆசீர்வாதமான வளர்ச்சி அதெல்லாம் நீங்கள் நிறைய வித்தியாசமான கோணங்களில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆதி திருச்சபையில் இருந்த அந்த வளர்ச்சி அதனுடைய காரியங்களெல்லாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். அப்போ சபை அப்படின்னு இருந்தால் அதில் திரளான அதிகமான அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அது இன்றைக்கும் நடக்கணும். நம்ம நாட்களையும் அதை நம்ம அனுபவிக்கணும், நம்ம சபைகளிலும் அதை நம்ம பார்க்கணும். இதை நாம் ஜெபமாக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தில் எழுதப்பட்டது போல எங்கள் சபையிலும் திரளான புருஷர்களும் அல்லேலூயா ஸ்திரீகளும் என்ன செய்யணும், விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படணும். எப்படி அது அந்த வார்த்தை பாருங்கள், அதிகமாக. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சபையினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தா சகோதரிகள் ஸ்திரீகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. சகோதரர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. கணவனார் ரட்சிக்கப்படாத நிலையில் நிறைய சகோதரிகள் ஆலயத்துக்கு வருகிறத நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம். வளர்ந்த வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பாமல் அவர்கள் ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால தான் சபையில் ஆண்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த ஆதி திருச்சபையில் செய்த அற்புத கிரியைகளை பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய நாட்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சபைகளிலும் செய்வாராக. அல்லேலூயா. காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு. காளைகளின் பலத்தினால் அப்போ ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு சகோதரருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் இதை விரும்பணும். சகோதரிகள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆண்கள் இருப்பார்களானால், கணவர் பிள்ளைகள் இருப்பார்களானால், சகோதரர்கள் இருப்பார்களானால், சொந்தக்காரர்கள் இருப்பார்களானால், அவங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தில் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், சேர்க்கப்படணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சகோதரர்கள் வந்து சேரும்போது அது சபைக்கு பலம். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், பர்னபா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து சபையில் சேர்றான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டு வந்து என்ன செய்கிறான், சேர்றான். அப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் பின்னாட்களில் திருச்சபைக்கு எப்படி பிரயோஜனமாக மாறுறான். அப்போஸ்தலனாகிய பவுலை சபை சேர்த்து கொள்ள அஞ்சியது. அவன் உண்மையிலே மனம் திரும்பியிருக்கானான்னு அவங்களுக்கு தெரில. அவனுடைய ரட்சிப்பு உண்மைதானான்னு அவங்களால கெஸ் பண்ண முடியல. சாதாரணமான ஆட்கள் கிடையாது சபையில் உள்ளவங்களை, ஆவியில் நிதானிக்கிறவர்கள். பேதுரு இந்த 5ஆவது அதிகாரத்தில் அனனியா பேசவே இல்லை. ஆனால் அவனை பார்த்து சொல்கிறான், நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய். அவன் நீ அந்த ஹிஸ்ட்ரி வாசிச்சு பாருங்க, அவன் வாய் திறந்து பேசலை. அல்லேலூயா. அவன் மனசுக்குள்ளே தான் வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் வந்து நின்று அவன் பொய் சொன்னான்னு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ என்னப்பா பொய் சொல்கிற அப்படின்னு பேசிருப்ப. அந்த அளவுக்கு நிதானிக்கிறவர்கள் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சவுல் என்பவன் இயேசுவை முகமுகமாக சந்தித்து அவன் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே சபைக்குள்ளே சேர வரும்போது அவன் கூட சேரக்கு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் இந்த பர்னபா சபையில் இருந்ததுனால அவனை சந்தித்து அவனுடைய சாட்சியெல்லாம் சபையில் அப்போஸ்தலர்களுக்கு விவரித்து சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மாற்றத்திற்கு காரணமான ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வந்துட்டான். புதிய ஏற்பாட்டில் 3/2 பங்கு அப்படி தானே 27 புத்தகங்கள் இருக்கு. அதில் எபிரேயரை சேர்த்தா 14 புத்தகங்கள். எழுதினது யார்? பவுல். இவனை கொண்டு வந்தது ஒரு புருஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பர்னபாங்கிற ஒரு மனுஷன். அப்போ சபையில் திரளான புருஷர்கள் என்ன செய்யணும், சேர்க்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர்கள் மூலமாக ரொம்ப ஆசீர்வாதமான வளர்ச்சி அந்த திருச்சபைக்கு என்ன செய்யும் இருக்கு. அதுக்காக ஸ்திரீகள் அப்படி இல்லையா, உண்டு, அவர்களும் உண்டு. பவுலினுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை என்ன செஞ்சாராம், அதனால் சபை நடத்துறதுக்கு இடம் கொடுத்தாங்க, வீடை கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா நாட்களில் அநேக சகோதரிகள் தங்களுடைய ஆஸ்திகளினால் அவருக்கு என்ன செஞ்சாங்க. அப்போ சபையில் எல்லாருடைய பங்களிப்பு அவசியம். புருஷர்களுடைய பங்களிப்பு, ஸ்திரீகளுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம்.
அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் அதிகமாக என்ன செய்யணும்? அடுத்து பாருங்க, கணவன் மனைவியாக இருப்பது இன்னும் ஆசீர்வாதம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே ஒரு மகிமையான சபை வளர்ந்தது. அல்லேலூயா. அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பல்லோ என்கிற ஒரு மனிதன், நல்ல ஒரு சாதுரியவான், சூப்பர் பிரசங்கியார். ஆனால் அவனுக்கு இயேசு மட்டும் தெரியாது. ஆனால் இந்த பவுல்கிட்டருந்து இவங்க கற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவ குறித்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அதுக்கப்புறம் அந்த கொரிந்து பட்டணத்தில் அவனை பீட் பண்ணுறதுக்கு பிரசங்கத்தில் ஆளே இல்லை. ஒரு பிரசங்கியாரையே ஒரு குடும்பம் என்ன செஞ்சுட்டு, அப்போது சபையில் புருஷர்களும் ஸ்திரீகளும் இணைந்து இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இப்படிலாம் அவர்கள் சபையில் புருஷராக பங்களித்திருக்கிறார்கள், ஸ்திரீகளாக பங்களித்திருக்கிறார்கள், கணவன் மனைவியாக இணைந்து பங்களித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு இன்னைக்கு நம்முடைய நாட்களில் சபையில் இருக்கணும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் 16வது வசனத்தில், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம் தான் இப்போ மையம், எருசலேம் தான் தாய் சபை. அல்லேலூயா. ஆனால் அந்த தாய் சபைக்கு எங்கேருந்துலாம் வராங்க? சுற்று பட்டணங்களிலிருந்து 1-2 பேர் கிடையாது, திரளான ஜனங்கள். இதை நீங்கள் வாசித்து விசுவாசித்து ஜெபிக்கணும். எங்கள் சபையை மையமாய் கொண்டு இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் என்ன செய்யணும்? வரணும். அவங்களுக்கு தேவை நிறையா இருக்குது. சரீரத்தில் வியாதி இருக்குது, சத்துருவினுடைய போராட்டம் இருக்குது, வாழ்க்கையில் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லை. அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லி தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நிறைய காரியங்களுக்கு பரிகாரத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. பணங்களை செலவு பண்ணுறாங்க, நேரங்களை நாட்களை செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் என்ன செய்யுது? மிஞ்சுகிறது. ஆனால் எருசலேமுக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார். அப்போ சபைக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அது சபையில் கிடைத்தது. அப்போ நம்முடைய சபையில் மனிதர்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். நிம்மதியை கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும் வல்லவர் இருக்கிறார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் ஒரு பரிகாரி இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்க ஒரு நல்ல ஆலோசகர் இருக்கிறார். இதை அறிந்து எருசலேமை மையமாய் கொண்டு சுற்று பட்டணங்களிலிருந்து திரளானவர்கள் வந்தது போல நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எங்கள் சபையை மையமாய் கொண்டு சுற்றிலும் இருக்கிற நகரங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலிருந்து ஜனங்களை நீ கொண்டு வரும். வந்த அத்தனை பேர் குணமாக்கப்பட்டார்கள். அது மாதிரி வர்ற யாரும் வந்த வண்ணமாக திரும்ப போகக்கூடாது. அவர்கள் என்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவை சந்திக்கப்பட்டு தான் போகணும். இங்கே ஆண்டவர் அவங்க சந்திச்சுட்டு தான் போகணும். அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போகணும். அவர்களுக்கு தேவையான ஆத்ம விடுதலை, சரீர விடுதலையை பெற்றுக்கொண்டு தான் போகணும். இது நம்ம சபையில் நடக்கணும். இதை நம்ம ஆசைப்பட்டு ஜெபிக்கணும். இது நம்முடைய சபையில் அனுபவமாக என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. 3வது ஆதி திருச்சபையில் இருந்த காரியத்தை பாருங்கள். கடைசி வசனம் 42வது வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்போ டெய்லி அவங்கள எங்கே பார்க்கலாம்? தேவாலயத்தில் பார்க்கலாம். டெய்லி எங்கே பார்க்கலாம்? அப்போஸ்தலர்களை வீடுகளை பார்க்கலாம். விசுவாசிகள் தினமும் சர்ச்சிலையும் இருப்பாங்க, விசுவாசிகள் வீடுகளையும் கேதர் ஆவாங்க. அவங்களுக்கு நடுவில் இயேசு பிரசங்கிக்கப்பட்டார். அவங்களுக்கு தேவையான உபதேசங்கள் போதிக்கப்பட்டது. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருமனப்பட்டு அவங்க வீடுகளில் கூடி வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபதேசத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. அப்பம் பிட்டார்கள், ஐக்கியமாக இருந்தார்கள், உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். இது தேவாலயத்தில் இருந்தது. அப்போ நம்முடைய சபையிலும் இது டெய்லி நடக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லு. தினந்தோறும்
தினந்தோறும் சபையில் ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், போதனை இருக்கணும், இயேசு பிரசங்கிக்கப்படணும். இதை மாதிரி நம்ம வீடுகள்லையும் தினம் என்ன இருக்கணும்? ஜெபம். அல்லேலூயா. நான் யார் வீட்டில் இருக்கணும்? தேவ பிள்ளைகள் வீட்டுக்கு வரணும், அவங்களுக்கு தேவையான போதனையை கொடுக்கணும், அவர்களுக்காக நான் பரிந்து பேசி ஜெபம் பண்ணணும், அவர்களுடைய நன்மைக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன செய்யணும்? நான் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். சத்தியத்தை நான் அவங்களுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆதி சபையில் டெய்லி நடந்தது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். எங்கள் சபையிலையும் எங்கள் வீடுகளிலையும் தினந்தோறும் ஆராதனை நடக்கணும், தினந்தோறும் ஜெபம் நடக்கணும், தினந்தோறும் நாங்கள் போதனைகளை கேட்கணும். அல்லேலூயா. இதுதான் ஆதி திருச்சபையின் வளர்ச்சி, வெற்றிக்கு காரணம். இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்த நாட்கள் இல்லையா நடந்தது? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா? இதுக்கு முந்தின வசனத்தை, ஒரு வார்த்தைக்கு முந்தைய வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்துன்றிருக்கு. 40வது வசனம் எப்படி இருக்குது? அவங்கள என்ன செஞ்சாங்களாம்? ஆமாம், இந்த அதிகாரம் ஆரம்பித்து கொஞ்சம் வசனத்தை தாண்டி பாருங்கள். அவங்கள பொதுவான சிறையில் அடைத்து வைத்தார்கள், சிறைச்சாலையில் போட்டாங்க, அவங்கள பயமுறுத்தினார்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த அதிகாரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த நெருக்கத்தை ஆண்டவர் சிலது நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ வாழ்க்கையில், ஊழியத்தில் கண்டிப்பாக நெருக்கடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், வலிகள், வேதனைகள் என்ன செய்யும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும். அதுக்காக ஆலயத்தை விட்டுறக்கூடாது, ஆராதனையை விட்டுறக்கூடாது, வீட்டை திறந்து கொடுக்காம பூட்டிடக்கூடாது. அல்லேலூயா. பயந்து என்ன செஞ்சிடக்கூடாது? பின்தங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரம் இருக்க தான் செய்யும், நெருக்கடி இருக்க தான் செய்யும், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் செயல்படத்தான் செய்வார்கள். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாதுன்னு தடை இருக்க தான் செய்யும். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு என்ன செய்யும்? இருக்க தான் செய்யும். ஆனாலும் தினந்தோறும் வேலை நடந்தது பாருங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன் பார்த்தேன், கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? என்னைக்கு ஃப்ரீயாக சாகிற வரைக்கும் நம்ம எப்படி தான் இருப்போம்? பிஸியாக தான் இருப்போம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடு துதியினால் நிரப்பப்படணும், ஜெபத்தினால் நிரப்பப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்காக கூடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபையில் கர்த்தர் அப்படி நல்ல ஒரு ப்ரேயர் டீமை எழுப்புவாராக, ஜெப குழுக்களை எழுப்புவாராக, ஊழியம் செய்கிற குழுவினரை கர்த்தர் எழுப்புவாராக. ஒரு வீட்டில் ஜெபம்னு குறைந்தது ஒரு 10 பேராவது வந்து என்ன செய்யணும்? அந்த குடும்பத்திற்காக மன்றாடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், அவர்களுக்காக என்ன செய்யணும்? பரிந்து பேசி என்ன செய்யணும்? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஆதி திருச்சபையின் அனுபவம். நம்முடைய சபைக்கு வரணும்னு சொல்லி நாம் ஜெபித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லுங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் இந்த ஆதி சபையில் என்னென்ன காரியங்கள் இருந்ததோ அதெல்லாம் நடக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்கள் சபையிலையும் அந்த அனுபவங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம்ப்பா, வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இதெல்லாம் அனுபவமாக்கி தருவீராக. திரளான புருஷரும் ஸ்திரீகள் அதிகமாக எங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்களா. எருசலேமை மையமாய் கொண்டு சுற்றிலும் இருந்த பட்டணத்திலிருந்து வந்த ஜனங்கள் குணமாக்கப்பட்டது போல, விடுதலை அடைந்தது போல, எங்கள் சபையை மையமாய் கொண்டு சுற்றிலும் இருக்கிற இடங்களில் இந்த ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களா. தினந்தோறும் எங்கள் ஆலயத்திலும் வீடுகளிலும் ஜெபங்கள் நடைபெற்று கொண்டே இருப்பதால் உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.